வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா, அறத்தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அறிவாலயத்தை நோக்கி போயிருக்காப்புல. கூட அவர் மகனையும் கூட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி நான் திமுகவுக்கு என்னோட முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறேன். நான் திமுகவில் இன்னைக்கு இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்காப்புல. இது வந்து அரசியல் களத்தில் ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை தான் உருவாக்கியிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது ஓபிஎஸ் அவர் பார்த்தீங்கன்னா, தனிமையாகவே இருந்தாப்புல. அவர் ஒரு கட்சியை உருவாக்கி, அதாவது கட்சி இல்லை, ஒரு அமைப்பு மாதிரி ஒன்று வச்சு சைடில் வச்சு இயங்கிட்டு இருந்தாப்புல, தொண்டர்கள் மீட்பு குழுன்னு சொல்லி. ஆனால் அது கடைசியில் ஒரு அமைப்பாக வரவே இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அரசியல் அனாதை தான். இப்பயும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத ஒரு மனிதர் தான். முதலமைச்சராக இருந்தேங்காப்பில் ஒரு கட்சி எப்படி அரவணைச்சு செய்யணும் அப்படின்னு தெரில. நீங்கள் அதிமுக ஒதுங்கி இருந்தீங்க, ஏன் டிடி வேணா ஒதுங்கலையா? ஒதுங்கி போய் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தனியாகவே ஒரு தேர்தல் காலத்தை சந்திச்சாப்புல. இப்பயும் அவர் தனியாக இருந்தாலும் அவர் அவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்புல. அது அரசியல் ஆளுமை. நீங்கள் வந்து எப்படின்னா ஓபிஎஸ் அவர் பார்த்தீங்கன்னா, கட்சிக்காக எந்த 5 பைசா 10 பைசா செலவழிக்க மாட்டாப்புல. கட்சிக்காகவே இது செய்ய மாட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு சிக்கலில் இருக்காப்புல ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு, அதாவது முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் பார்த்தோன்னா எல்லாருமே கீழே இருந்து வந்தவங்க தான். ஓபிஎஸ் அவர்கள் அதே மாதிரி கீழே வந்தவர் தான். அவர் ஒரு கடையில் வேலை பார்த்தவர் தான். அவரோட தூரம் ஆளாக்குனது எந்த கட்சி? திமுக கட்சியா? அதிமுக கட்சி. நீ அந்த கட்சியில் இருக்கலாட்டியும் பரவாயில்ல, அந்த கட்சியில் இருக்கோமோ இல்லையோ, இல்லை ஓரம் ஒதுங்கி இருந்தால் கூட யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்க, யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும். ஆனால் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை இவ்வளோ தூரம் ஆளாக்கி ஒரு முதலமைச்சர் பதவியிலே உட்கார வச்சு அழகு பார்த்தது அதிமுக. ஆனால் இன்றைக்கி அந்த அதிமுகக்கே துரோகம் பண்ணுறாரு. கேட்டால் வந்து அவர் சேர்க்கலை, இவர் சேர்க்கலைன்றார். நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், அரசியலோட இது வேறு, உட்கட்சி பூசல். நான் அந்த இடத்துல இன்னொன்று கூற விரும்புகிறேன். அதாவது முக்கோல்தூர் சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஆதரவாக தெரிவிச்சுட்டே இருக்கீங்க. நான் என்ன கேட்குறேன், ஓபிஎஸ் அவர்கள் என்ன செஞ்சார்? இந்த சமுதாயத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு? தேவர் சமுதாய மக்கள் எத்தனை பேர் படிக்க வச்சிருக்காரு? படிக்க வைக்க கூட வேண்டாங்க. நமக்கு முதலமைச்சராக இருந்தார்ல, முதலமைச்சர் இருந்தால் என்ன பண்ணலாம் தானே? ஏன் நமக்கு 30% இடஒதுக்கீடு, 30 வேண்டாங்க, 25% இடஒதுக்கீடு கூட கொடுத்துருக்கலாமே, ஏன் தரல? ஏன் ஐயா பசங்க முத்துராமலிங்க தேவர் விமான நிலையத்தை சுட்டிருக்கலாம். எத்தனையோ கோரிக்கைகள் இருந்துச்சுங்க, எதுவுமே பண்ணல. ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தே ஒன்றும் பண்ணல. இப்போ அவர் எதாவது பண்ணிட போறாரா? அவர் போன நோக்கம் என்ன? அங்கே சபாநாயகராக உட்காரணும் போய் உள்ள. அதுதான் அவரோட நோக்கம். அவர் வந்து சொல்லியே தான் போயிருக்காப்புல. ஸ்டாலின் விட்டு நான் வந்து அங்கே எனக்கு சபாநாயகர் வேணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காப்புல. அது அரங்கத்துக்கு எல்லாரும் வந்து வணக்கம் செய்யணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு அரசியல் பாருங்க. அதாவது அதிமுக கட்சியே திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது. ஐயா எம்ஜிஆர் வந்து அதில் இருந்தாங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட துரோகம் தான், கலைஞரால் ஏற்பட்ட துரோகத்தால் தனியாக வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு கூட்டத்தையே உருவாக்கினாப்புல எம்ஜிஆர் அவர்கள். அதுக்கப்புறம் ஜெயலலிதா உருவாக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதில் பயணித்த ஒரு ஆள் கிட்டத்தட்ட 76 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அந்த கட்சியில். இது வரைக்கும் இங்கேருந்து அங்கே போய் ஒரு பெரிய ஒரு ஆளுமை சேர்ந்ததே கிடையாது. ஆனால் இவர் ஆளுமை இல்லை, ஒரு அனாதை தான், ஒரு அரசியல் அனாதை. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு அங்கே சேர்றாருன்னா அது எவ்வளோ பெரிய கீழ்த்தரமானது பாருங்க. சசிகலா அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்கன்னா திமுக ஆட்சி வேறொரு இருக்கணும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திமுக ஆட்சி, ஏன்னா திமுக நடக்காத ஊழல் இல்லை, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, பாலியல் எல்லாமே ஏகப்பட்டது அப்படியே கெட்டு சீரழிஞ்சு போய் கிடக்கு. ஒரு மீடியாக்காரன் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திமுக வச்சிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட போய் இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. மறுபடியும் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மள இதை விட டபுள் மடங்கு பண்ணுவாங்க. ஊழலாக இருக்கட்டும் எல்லாமே. இன்னைக்கு இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா கடன் வாங்கின ஒரு மாநிலம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். வாங்கிட்டு அந்த நேரு வச்சிருக்காப்புல, ஏவா வேலுமணி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர், நேருவா இருக்கட்டும், வேலுமணி இருக்கட்டும், இங்கிட்ட ஐயா சேகர் பாபு, அப்பா ஏகப்பட்ட பேர் ஊழல் அப்படி மிதக்குறாங்க. பணத்தை என்ன பண்ண தெரியாமல் இருக்காங்க. அந்த அளவு சேர்த்தாங்க. இல்லை யார் பணம் உழைச்சிட்டுங்களா? உழைச்சு சேர்த்தாங்க 1000 கோடி, 1500 கோடி. அவர்லாம் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி வச்சிருக்காப்புல. 1,00,000 கோடி அவர்கிட்ட அவருக்கே கணக்கு தெரியாது, அந்த அளவு ஒரு கோடி வச்சிருக்காப்புல. சாதாரண ஒரு டெண்டர் எடுத்து பார்த்தவர், சின்ன இந்த கவர்மெண்ட் ஏதாவது சின்ன எடுத்து பார்த்தவர் இன்னைக்கு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன். இதெல்லாம் யாரோட காசு? இந்த மக்களோட காசு. இவ்வளோ ஒரு பெரிய ஊழல் எந்த ஒரு ஆட்சியிலும் நடக்கல. அவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க. எத்தனை காலேஜ் கட்டினாங்க இவங்க வந்து? எத்தனை மருத்துவமனை திறந்துட்டாங்க? என்ன பண்ணாங்க? அவங்களோட பேனாசிரியர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க, நடுவு கடலில் வச்சாங்க. இதுதான் பண்ணியிருக்காங்க. வேற என்ன மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? எல்லா பொருளும் விலைவாசி ஏற்றம்தான். அதுக்குரிய வரி அதிகமாகச்சு. இவங்களுக்கு போகுது. பெட்ரோலுக்கு டீசலுக்குன்றாங்க. பெட்ரோல் டீசல்லாம் மத்திய அரசு நிறைவேற்றாங்க. மத்திய அரசு வந்து ஒரு பட்ஜெட் வச்சிருக்கோம், ஒரு வரி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா 65 ரூபாய் கொடுக்க, 20 ரூபாய் கொடுக்கன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு 15 ரூபாய் இவங்க கமிஷன். அப்போ மத்திய அரசு எடுக்காம அப்புறம் அதை எடுக்காம இருக்கலாம். எல்லாத்துலேயும் கமிஷன், எல்லாத்துலேயும் ஊழல் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட போய் ஓபிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காப்ல. ஓபிஎஸ் அவர்கள் வந்து நீங்கள் தனியாக இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ தூரம் யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக நம்ம இதுக்காகவே உங்களை பற்றி கூட இருக்கும், கண்டிப்பாக நம்மளும் எதிர்ப்பாங்க. ஒரு பால்காரராக இருந்து ஒரு டீ கடையில் வேலை பார்த்தவரை ஒரு முதலமைச்சராக அழகு பார்த்த ஒரு அதிமுக கட்சிக்கு நீங்கள் மிகப்பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று தான் சொல்கிறேன், இவரை எங்கள் சமுதாயம் போட்டுட்டு இருக்கீங்க. நானும் அதே சமுதாயத்துக்காரன் தான். இது வரைக்கும் பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்றதை நீங்கள் ஏதாவது பட்டியலிடுங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். என் மகனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு, என் மகளுக்கு படிப்பு காலேஜில் வச்சு சேர்த்து விட்டாப்புல, மெடிக்கல் காலேஜ் சேர்த்து விட்டாப்புல, லா காலேஜ் சேர்த்து விட்டாப்புல, ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இத்தனை நேரம் படிக்க வச்சாருன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ணலங்க. ஏதாவது பண்ணியிருக்காப்புல, எனக்கு தெரியல, எதுவும் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்டவரை நீங்கள் சமுதாயம் போட்டுறீங்க. அது என்ன இருக்கு? ஒன்றுமே தெரியல.
ஏதாவது இருந்தால் கண்டிப்பான முறையில் தெரிவிங்க. இப்பயும் சொல்கிறேன், டிடிவி அவர்கள் வந்து பன்னீர்செல்வத்தை விமர்சிக்கிறத தவறே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டிடிவி அவர்கள் வந்து ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் இருக்காப்புல. அரசியல் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு ஒதுங்கி தான் இருக்கணும். யார் அழிக்கிறதுக்காக அந்த அதிமுக வந்துச்சோ அந்த கட்சி அழிவை நோக்கி போகிற மாதிரி காலடியில் கிடக்காப்புல பன்னீர்செல்வம் அவர்கள். மக்களை நீங்களும் சிந்திச்சு பார்க்கணும். இன்னும் நம்ம கடன்காரன் ஆகணுமா, இல்லை பதற்றத்தோடு தான் நடக்கணுமா, விலை வயசுலாம் உயரணுமா? எந்த ஒரு கடனை ரத்து பண்ணலை. இதை அடுத்த ஆட்சியிலே வந்து நீடிக்கும். 5000 ரூபா கொடுத்தாருன்றாங்க. ஏன் வருஷம் 4 வருஷம் கோடைக்காலம் வரலையா? எல்லாமே பொங்கல் கொடுத்தாங்க, 4 வருஷம் பொங்கல் வரலையா? மக்களை சிந்திச்சு செயல்படுங்க. இவர் போனாருன்றதுக்காக இவர் பெரிய ஆளுமையெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அனாதையாக இருந்து தான் அங்கே போயிருக்காப்ல. யாரும் இல்லை எனக்கு அப்படின்றதான் போயிருக்காரு. அதெல்லாம் முக்குளத்தூர் மக்கள் வந்து ஒரு சிந்திச்சு செயல்படுங்கள். நன்றி.